ஹர ஹர சிவனே அம்பலத்தரசே ஆரா அமுதே நின்னடி சரணம் ஹர ஹர சிவனே அம்பலத்தரசே ஆரா அமுதே நின்னடி சரணம் முழு முதல் பொருளே முக்கண் வடிவே ஐயா தருவாய் அபயம் அபயம் மாதொரு பாகா மண்ணுக்கு அரசே மாசே இல்லா மலரடி சரணம் தென்னாடுடைய ஈசா இறைவா உந்தந்தயவே வேண்டும் வேண்டும் மகாதேவ தேவா குறை தீர நீவா ஹர ஹர சிவனே அம்பலத்தரசே ஆரா அமுதே நின்னடி சரணம் சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இது காசி விஸ்வநாதன் கோயில், உலகாசி கிராமம், சித்தாத்தூரில் அமைஞ்சிருக்குது இந்த சிவன் கோயில். இது வந்து கும்பாபிஷேகம் வந்து நவம்பர் 3ஆம் தேதி வச்சுருக்கோம், திங்கட்கிழமை. இன்னும் பெண்டிங் வேலை நிறையா இருக்குது. தங்களால் என்ற பொருள் உதவியோ பண உதவியோ தருமாறு பக்தர்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இது வந்து கோயிலோட நுழைவாயில். இந்த பக்கம் நேராக பார்த்தீங்கன்னா வெட்டுவானம் எல்லையம்மன் கோயிலேருந்து வரலாம். இது வேப்பூர் வழியாக வந்து வரலாம். அந்த பக்கம் குடியாத்த வழியாக வந்து வரலாம். 3 வழி இருக்குது இந்த கோயிலுக்கு. இது வந்து காம்பவுண்டு சுற்றி, கோயில் சுற்றி காம்பவுண்டு போடுறதுக்கு பிளான் இருக்குது. 4 அடி மட்டத்தில் பொருள் இல்லாதனால வேலை நிற்க வச்சுருக்கோம். இது ஒரு பெண்டிங் ஒர்க் இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட்டில் இதுதான் ஃப்ரண்ட்டு, இது நீட்டுக்குமே. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் காம்பவுண்டு கட்டி ஆர்ச்சி போட்டு கேட் வைக்கணும். அந்த வேலை பெண்டிங் இருக்குது. இந்த ஒரு வேலையாக சொல்கிறேன், தங்களால் இயன்ற உதவி. நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், நான் பொருளாக கொடுக்குறேன் பணமாக கொடுக்குறனாலும் சரி, சந்தோஷம். மேற்கொண்டு இது நேராக வழி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நுழைவாயில். இதை சுற்றி கோயில் சுற்றி வர்றதுக்கு அந்த பக்கம் வந்து கல் போட்டிருக்காங்க, இந்த பக்கம் எதுவும் போடலை. இது போடுறதுக்கு உண்டான அது பாறை போடலான்னு பிளான் இருக்குது. ஏன்னா பாறை போட்டால் இப்போ 100 வருஷத்துக்கு மேலே வரும், அதனால் அந்த பிளான் போட்டிருக்கோம். இதுவும் ஒரு பெண்டிங் ஒர்க் இருக்குது. பாருங்கள், கோயிலை பாருங்கள், தங்களால் என்ற உதவியை கொடுங்க கண்டிப்பாக. இது வெட்டுவான எல்லையம்மன் கோயிலேருந்து வர்ற வழி. இதுதான் ஃப்ரண்ட் இப்போதைக்கு வச்சுருக்கோம். அந்த பக்கம் ஃப்ரண்ட்டு காட்டுறது, இப்படி போகலாம். இந்த கல் வந்து ஊர் பஞ்சாயத்து சார்பாக போட்டிருக்காங்க. அந்த பக்கம் போகிறதுக்கு பேசுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஃபண்டில் அதனால நிற்க வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எதுவும் பேச முடியல. ஃபஸ்ட்டு வந்தோடனே இங்கே வந்து பால விநாயகர் வராரு ஓப்பனிங் என்ட்ரன்ஸில். இந்த பக்கம் அந்த 4 சிலை வருது, 4 வராங்க. மேற்கொண்டு இது வந்து ஜீவ சமாதி, இந்த கோயில் கட்டணருடைய ஜீவ சமாதி. காட்டுறேன், சாமி காட்டுறேன் பாருங்கள். இது ஜீவ சமாதி. வந்தோடனே நந்தி பகவான் இருக்கார். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இதுதான் வந்து ஜீவ சமாதி. இவர் தான் இங்கே ஜீவ சமாதியோட சிவன். இங்கே அம்பாலும் இருக்காங்க, தெரியுதுங்களா? இது அம்பாள். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இது வந்து பாலாயனம் பண்ணுறதுக்கான ஐயர் வச்சு பண்ணுறது பலகை. இது பாலாயனம் எதுக்கோசரம் பண்ணுறோன்னா, சாமிக்கு வந்து அந்த பவர் வந்து இந்த கட்டைக்குள்ளே எடுத்துன்னு வருவோம். அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் கொஞ்சம் இங்கே இருக்கிற பவர் வந்து சாமிக்கு எடுத்துன்னு போய் சேர்ப்போம். இதுக்கு பண்ணது, சரிங்களா? இது ஜீவ சமாதியோட என்ட்ரன்ஸ். நம்ம இது வந்து மூலவர் காசி விஸ்வநாதர், வடகாசி காசி விஸ்வநாதர். வடகாசி ஏன்னு சொல்கிறோன்னா, வடது பக்கம் லிங்கர்னால வடகாசின்னு சொல்லுவோம், சரிங்களா? மேற்கொண்டு இந்த சாமி ஜீவ சமாதி பேர் வந்து சங்கமேஸ்வரர்.
ஜீவசமாதி பேர். ஏன் சங்கமேஸ்வரர் வைக்கிறோன்னா 3 ஆறு சங்கமிக்கிறது. 3 ஆறு சங்கமிக்கிறது காசிக்கு அடுத்தபடி வேறு எங்கேயும் கிடையாது, நம்ம ஊர் மட்டும்தான். அது என்ன ஆறுனா கவுண்டன்ய மகாநதி, பாலாறு, அகரத்தாறு, இந்த 3 ஆறு ஒன்றா சேர்றனால இது இந்த சாமிக்கு இந்த சேர்ற இடம்னால இங்கே சிவன் இருக்கனால இந்த சிவனுக்கு வந்து சங்கமேஸ்வரர் என்று பேர். சுற்றி காம்பவுண்ட் பாருங்கள். இப்போதைக்கு வந்து எல் டைப் மட்டும் பண்ணியிருக்கோம். அந்த பக்கம் இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அந்த பக்கம் கட்டணும், ஃப்ரண்ட்டும் கட்டணும். இந்த 2 வேலை பெண்டிங் இருக்குது. சரிங்களா? இந்த நந்தி வந்து ஒரு 1500 பழமையான நந்தி. 1500 வருஷம் கல், பழமையான கல். நம்ம எடுத்துகிட்டு போய் ரீசைக்கிளிங் பண்ணி இந்த சாமி வந்து உருவாக்கி கொடுத்துருக்கோம் இந்த நந்தியை. இப்போ நம்ம மூலவரை பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு, கோயிலோடைய ஃப்ரண்ட்டு, மூலவரோடைய ஃப்ரண்ட்டு. இது நந்தி. பாலாயனம் பண்ணிகிட்டு இருக்கனால சாமி எல்லாம் மூடிட்டு இருப்பாங்க, நீங்கள் அப்படியே பாருங்கள். சரிங்களா? இது நந்தி மண்டபம். இப்போ மூலவரை பார்க்க போகிறோம். இந்த நந்தி வந்து இடையில் ஆற்றுல தண்ணி வர சொல்லும் கிடைச்ச நந்தி. இந்த நந்தி வந்து அதிகார நந்தி இல்லை காவல் நந்தி சொல்லுவாங்க. சரிங்களா? மேற்கொண்டு இங்கே விநாயகர், பெருமாள், முருகர் எல்லாம் இருக்காங்க. பார்த்துங்க. சிவா இவர் தான் நம்ம மூலவர் காசி விஸ்வநாதர். தெரியுதுங்களா? காசியில் இருக்க மாதிரி இருக்காரு காசி விஸ்வநாதர். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த இடத்துல 4 சிலை காட்டினீங்களா ஃப்ரண்ட்டில், அதில் 4 வருதுன்னு சொன்னால் அந்த 4 சிலைகள் இதுதான். திருநாகரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர். இது வந்து நவகிரகங்கள். இது வந்து அந்த விநாயகருக்கு உண்டான சிலை. இது இப்போ காட்டுற அடுத்தது வரும். இது பைரவருடைய சிலை, இதோடைய பாகங்கள், பிடம். இது வந்து விசாலாட்சியருடைய சந்நிதி. அம்மா உள்ளே இருக்காங்க, பாலாயனம் பண்ணால் க்ளோஸ் பண்ணியிருக்கு. பாருங்கள். நந்தி மண்டபம். இது இந்த டைப்பில் வரைக்கும் போட்டிருக்காங்க. இது வந்து எல் டைப்போட க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த வழி பக்தர் நடமாடுறது, உற்சவர் எட்டுன்னு வரத்துக்கு எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல வந்து நவகரகம் வருது. உள்ளே காட்டின சிலை வந்து இங்கே நவகரகமாக கட்ட போகிறோம். இது ஒன்றும் பெண்டிங் இருக்குது இந்த வேலை. இது வந்து பைரவர் உள்ளே காட்டினீங்களா, பைரவருடைய சந்நிதி, தனி சந்நிதி. இந்த பைரவர், முருகர், விநாயகர் இதெல்லாம் வந்து 4 இதெல்லாம் வந்து புதுசாக நம்ம பிரதிஷ்டை பண்ணது. இது வந்து அம்மன் கோபுரம். பார்த்துங்க. இது அந்த பெண்டிங் ஒர்க் இருக்கு, காம்பவுண்டு அப்படி நின்றுருக்கு. அவருடைய சன்னதி, தனி சன்னதி. இந்த பக்கம் ஃப்ரண்ட்டு இந்த காட்டின இல்லைங்களா, இந்த வழி தான் வந்து பெண்டிங் இருக்குது. இங்கே தான் வந்து நீட்டுக்குமே பாறை புதைக்கணும். பக்தர்கள் நடமாடுறதுக்கு, நம்ம போகிறது, உற்சவர் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வழி தான். இதுக்கு பாறை போடணும். அடுத்தது முருகர், வள்ளி தேவனோட முருகர் வரார். உள்ளே காட்டினல முருகர், அது இங்கே வரார். அதுக்கு பழம் நொடி வச்சுருக்குது. கட்டுக்கல் போட்டு ப்ராசஸ் பண்ணணும். இந்த ஒர்க்கு பெண்டிங் இருக்குது. மேற்கொண்டு தான் இப்போது இன்னும் பெண்டிங் ஒர்க் இருக்குதுன்னா காம்பவுண்ட் வந்து பாதியிலே நிற்கிது. ஃப்ரண்ட் ஆர்ச் இருக்குது, ஃப்ரண்ட்டில் காம்பவுண்டு கட்டணும், ஃப்ரண்ட் ஆர்ச் இருக்குது. அதுக்கப்புறம் கும்பாபிஷேக செலவு, கலசம் வாங்குறது, ஐரு, கும்பாபிஷேக செலவு உங்களுக்கு தெரியும் இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது அந்த பந்தல், கால், அன்னதானம் இதெல்லாம் இருக்குது. உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க, சிவன் அருளை பெறுங்க. இதோடைய மகிமை வந்து 1700 வருஷம் பழமையான சிவன் கோயில். 1700 வருஷம் பழமையான கோயிலெலாம் பார்த்துங்க. 15 தலைமுறையாக இல்லாத பாக்கி வந்து நம்மளுக்கு கிடைக்குது. சரிங்களா?
கோயிலை பார்த்துங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயா.